ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய பேர்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜா கிட்ட நம்மளுடைய கீரியோடைய ஒரு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருக்குது. ஸோ அந்த சிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா கிட்ட எடுத்து வச்சேங்க, ரெக்கவெல்ல ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சை அடித்து நாசம் பண்ணி மண்டை ஃபுல்லாக ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மாற்றி வச்சேன்ல அந்த சிக்கை வந்து அடிக்காமல் அவங்களுடைய சிக்கையே வந்து அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணலை அகைன் வந்து சிக்கு. சரி மாத்தந்தாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஃபீட் கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்ட தலையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாபிக் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்து விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து பெட்டராக வந்து இருக்குது. ஸோ நான் அதையுமே வந்து ஷோ பண்ணுறேன். ஒருத்தங்க குவினே இருக்கிறான், ஒரு வீடியோ எடுக்க விடுறானா, அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜா கேஜான தான் வந்து இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வந்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கீரியோடைய சிக்கு வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீரிபுறாவுடைய சிக்கு, ரைட்டில் இருக்கிறது சப்ஜாவுடைய சிக்கு. சப்ஜாவுடைய சிக்கே வந்து சப்ஜா வந்து அடித்து வந்து நாசம் பண்ணிடுச்சு. ஸோ பாருங்கள், ஒரு சைடு கண் வேறு மூடி இருக்குது. ஸோ கண் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், நல்லாவே வந்து தெரியுது பாருங்கள் கீரியோடைய சிக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா கீரியோடைய சிக்கு. ரைட்டில் இருக்கிறது நம்ம சப்ஜாவுடைய சிக்குங்க. பாருங்கள், ஒரு பக்கம் கண் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்குக்கு வந்து துரத்திட்டுருக்கான். ஸோ வாங்க இதை வந்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டுக்கிட்ட போவோம். ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய பியூர் ஒயிட்டுடைய சிக்கு இருங்க, வெளியே வந்து எடுத்து வந்து காட்டுறேன். நம்ம பியூர் ஒயிட்டுடைய சிக்கை வந்து பாருங்கள், பியூர் ஒயிட் ப்ளஸ் காஸ்னி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பா மாதிரி கலரில் வந்திருக்கு, இன்னொன்று பியூர் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாதிரியே வந்திருக்கு. பட் ஆனால் பியூர் ஒயிட் வந்து பியூர் ஒயிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மிக்சிங்கில் வந்து வருது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த பேருடைய சிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்து நம்ம கீரிபுறாவுடைய சிக்கு கிட்ட போவோம். ஸோ ஒரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு சிக்கு வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு பார்க்கலாம். வந்து வச்சிடலாம் நம்ம இல்லை பார்த்தீங்களா, நம்ம ஜாவாவுடைய சிக்கு இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 4 வந்து இருக்குது. ஸோ இவனுடைய சிக்கு தான். இதுக்கு போட்ட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வாவில் ஒரு ஜாவா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, இந்த கல்வாவில் உள்ள ஜாவா தான் போட்டு இந்த ஒரு செட்டு வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு செட்டுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ சிக்ஸுமே வந்து ஹேட்ச் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நம்ம புறாங்க மொத்த பேரும் இங்கே தான் வந்து இருக்காங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்ரங் ஃபீமேல் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சேல் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். நாட்ரங் அதில் இருக்குது. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்கு கொஞ்சம் தண்ணி வந்து போட்டு லைட்டாக வந்து வெளியே வந்து விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாவா நிற்கிறான், இன்னொரு ஜாவா. வரேன், பேர்ட்ஸ் நான் சூப்பராக வந்து பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சும்மாவே இருக்க மாட்டேறானுங்களே, புறாவங்களெல்லாம் தொத்துறானுங்களே போட்டு. வாங்க, இவன் வந்து உள்ளே வந்து பார்க்குறான் போல். இவனை வந்து கொஞ்சம் வெளியே சைடு வந்து விட்டுரும். ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய கீரிபுறா வந்து பார்க்கலாம். கீரியோடைய சிக்கு பியூர் ஒயிட் பார்த்தீங்களா, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வெளியே போ, வெயிட் பண்ணுங்கள், சிக்கு வந்து வெளியே எடுத்துடுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கீரியோடைய சிக்கு. ஸோ எல்லா ஃபீடியுமே இவன் ஒருத்தனே வந்து வாங்கி சாப்பிட்றான் போல இது. ஸோ அதனால் இவன் வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகிருக்கான். இன்னொரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தே ஆகாமல் சைஸே வந்து குட்டி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது கூடவே வச்சுருந்தா அது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சைஸ் வந்து குட்டி ஆகிட்டு இருக்கும்.
ஸோ நம்மளால் காப்பாற்ற முடியாமலேயும் வந்து போயிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து மாற்றி வச்சேன். பட் ஆனால் அது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த கண் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, அது வேறு பயமாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைன், அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரிபுறாவுடைய சிக்கு. இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் வந்து ஹேட்ச் அவுட் வந்து ஆனாங்க. ஸோ இதுதான். ஸோ வாங்க இப்போ இதை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம். பார்த்தீங்களா, உள்ளே வந்து வச்சாச்சு. ஸோ பாய். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்ஸ் வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. ஸோ மீதி பேர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்காங்க. மக்காச்சோளம் போட்டாங்க, எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாருங்கள், நம்மளுடைய சண்டைக்கோழி சிக்ஸு, அவங்க அப்பா அங்கே இருக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய புள்ளிங்க. ஐயோ, கையில் உள்ள நகத்தை அப்படியே பிச்சு எடுக்கிறானுங்க. அதை பாருங்கள், சிக்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த சிக்ஸும் எப்படி இருக்குது, அந்த சிக்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று அப்டேட் பண்ணணுன்னு பார்த்தேன், நம்மளுடைய மீனுங்க பற்றி. ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப பாவங்க இவங்க. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய மீன் வந்து செத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன மீன், குட்டி மீன் வந்து செத்துருச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இதில் உள்ள தண்ணி அவ்வளோ சூடாக இருக்குங்க. ஸோ என்ன தான் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. தண்ணி வந்து அவ்வளோ ஹீட் வந்து ஆகுது. இன்னுமே வந்து தண்ணி வந்து சூடாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பாதாம் மேலே உடச்சி எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னுமே வந்து குட்டிலாம் வந்து போட்டிருக்குங்க. எவ்வளோ ஃப்ரைஸ் இருந்துச்சு, எல்லாமே வந்து நாசமாக போயிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு மீன் இலை மேலே வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நாளைக்கு நம்மளுடைய ஜாவாவுடைய சிக்கு வந்து ஹேட்ச் ஆன செகண்ட் செட்டு சிக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணுறேன். நம்மளுடைய கல்வா ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா கல்வாவில் ஜாவாவில் உள்ள ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கதரில் ஒரு சேவல் வந்து பொட்டமாரியில் வந்து இருந்துச்சு, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே வந்து கால் வந்து ரெக்கவர் பண்ணி சோல்ட் அவுட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ இருக்கிறது இந்த ஒரு ஜாவா, பட்டால ஒரு ஜாவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்ரங்கில் ஒரு ஃபீமேல். அந்த நாட்ரங் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஒரு சேவல் வந்து செட் ஆகலை. ஸோ இன்னுமே வந்து அதை வச்சு என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதனால் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.